நண்பர்களே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் சாட் ஜிபிடி கிட்ட. என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, வாய் டாப் 5 எக்கானமி ஆஃப் த வேர்ல்ட் டஸ் நாட் மேக் எவ்ரி இண்டியன் டாப் 5 earner in the world அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கொஸ்டினுக்கு என்ன மீனிங்னா, தமிழில் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து டாப் 5 எக்கானமி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் உலகத்திலே டாப் 5 மாறிட்டோம். நம்ம தான் வந்து டாப் 5th சேலரி ஏர்னர் இன் த வேர்ல்ட். அதாவது நம்ம சேலரி பார்த்தா உலகத்திலே டாப் 5ல இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி இது என்னதான் புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சாட் ஜிபிடி தான் வந்து இந்த கேள்வி கேட்டு உட்காந்துருக்கேன். சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜிடிபி இஸ் டோட்டல் நாட் பெர் பர்சன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்தியாஸ் ஜிடிபி வந்து 3.7 ட்ரில்லியன் இப்போதைக்கு, ரேங்க்ஸ் 5th இன் த வேர்ல்டு. இதுதான் வந்து டாப் 5 இன் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவோட ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லா உற்பத்தி, குட்ஸ் ஆகட்டும் சர்வீசஸ் ஆகட்டும், இதனுடைய டோட்டல், எல்லா உற்பத்தியினுடைய டோட்டல், அதனுடைய மணி வேல்யூ தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். அது வந்து ரஃபாக வந்து இப்போது 3.7 ட்ரில்லியன். இது ரேங்க்ஸ் 5th in the world. But this is the total income of the whole country. India full சேர்ந்து. When divided by 147 crore people, the per person income GDP per capita is only around $2,600 per year. Rough 2 lakhs வருது. அப்போ அது ஒரு வருஷத்துக்கு அந்த 2 lakhsங்கிறது. Ranked around 148th in the world. அப்போது டாப் 5 நம்ம சொன்னோமே, அப்போ நான் டாப் 5 சொன்னோன்னு நினச்சேன். ஸோ நம்ம இன்கம் எல்லாம் வந்து டாப் 5வாக மாறப்போகுது, டாப் 3யில் இன்னும் கொஞ்ச நாளில் டாப் 3க்கு வந்துடும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ உலகத்திலே டாப் 3 இன்கம்மாக எல்லா இந்தியன் பீப்புளுக்கும் மாறப்போகும்போம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டேன். பார்த்தா இது சாட் ஜிபிடியில் பார்த்தா ரேங்க் அரௌண்ட் 148th in the world அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்தால் வந்து நாட்டில் பயங்கரமாக வளர்ச்சி வந்துடும், 10வது இருந்த நாட்டம் 5வது கொண்டு வந்துட்டேன், இன்னும் 3வது கொண்டு வருவேன், இப்படியெல்லாம் வந்து பேசி இது வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து 330 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. இந்தியாவில் 1400 மில்லியன், அதாவது 147 கோடி. அங்கே அப்படி இல்லை, 37 கோடி என்னமோ தான். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம பாதிக்கு பாதிங்கிற மாதிரி தான். அவங்க பார்த்தா ஏகப்பட்ட, நம்மளை விட ரொம்ப ஜாஸ்தி ட்ரில்லியன் வந்து அவங்களுடைய ஜிடிபி இருக்குது. கம்மி மக்களை வச்சுட்டு நிறைய பணம் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப ஜாஸ்தி பீப்புளை வச்சுட்டு கம்மியாக தான் 3.7 ட்ரில்லியன் தான் வச்சுருக்கிறோம். இதை எதுக்கு பெருமை பேசணும்னு எனக்கு புரியல. அதைத்தான் வந்து அடுத்த பாயிண்டில் சாட் ஜிபிடி சொல்லுது. ஹை பாப்புலேஷன், லோ இண்டிவிஜுவல் ஷேர். என்ன சொல்லுது? கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், ஜெர்மனி அண்ட் ஜப்பான் ஹேவ் வே ஃபியூ பீப்புள் பட் ஹையர் பர் கேபிட்டல் இன்கம். நம்மளை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில், ஜெர்மனியில், ஜப்பானில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான், சரியா? ஆனால் வருமானம் நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A company earning 100 crores sounds big, but if it has 1 lakh employees, each person share is small. இன்னும் நான் ஒரு ரொம்ப சின்ன உதாரணம் கொடுக்குறேன். 100 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறக்கும், 10 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறக்கும், 1000 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல.
100 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிச்சா ஆளுக்கு 1 ரூபா கிடைக்கும். 10 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிச்சா ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கணக்கு. 1000 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிச்சா, இப்போ நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய பீப்புள் 1000 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிச்சா ஒருத்தனுக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. ஆனா சொல்லிக்கலாம் 100 ரூபா சம்பாதிச்சோன்னு. அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்ற கதையெல்லாம். அடுத்த பாயிண்ட் வந்து wealth is unequally distributed. A small percentage of Indians control most of the wealth. Ambanis, Adanis, etc. The richest 1% in India own more than 40% of country's wealth. Top 1% னா என்ன? டாப் ஒரு 1.5 கோடி மக்கள் இந்தியாவோட 40% 40% வெல்த் வந்து அவங்க ஓன் பண்றாங்க. Average salary in India is just 20,000 per month. Far from global top 5 salary. பார்த்தீங்களா, உண்மையை உடைச்சிருச்சு. ஆவரேஜ் salary of an Indian வந்து just 20,000 per month தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் ஃப்ரம் குளோபல் டாப் 5ன்னு அர்த்தம். குளோபல் டாப் 5 salary வந்து இதை விட ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் லிவிங் வெர்சஸ் ரியல் வெல்த். இப்போ இதுல என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, even if India's economy is growing, real wealth depends on purchasing power. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2014ல் வந்து நம்ம ஜிடிபி வந்து 2 trillion, இப்போ வந்து சுமாராக 3.8 trillion ஆயிட்டு இருக்கு. 4 trillion வச்சுக்கலாமே. 2014க்கு இப்போ என்ன 10 வருஷம் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சா? 10 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாயில் குடும்பம் நடத்தணும் அப்படின்னா மாதம், 10 வருஷம் முன்னாடி சொல்கிறேன் 2014ல். இப்போ 10 வருஷம் கழிச்சு அதே 10,000 ரூபா குடும்பம் நடத்த முடியுமா? அதே 10,000 ரூபாய்க்கு மாத செலவுகள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு நம்ம பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ 10,000 ரூபாய்க்கு பண்ணோம் அப்படின்னா இப்போ ரஃபாக நமக்கு ஒரு 30,000 ரூபா தேவைப்படும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு பெட்ரோல் விலை ரொம்ப கம்மி, கேஸ் விலை கம்மி, எல்லா விலையும் கம்மி தான் பொருள் இப்போ கம்பேர் பண்ணும்போது. ஒரு சில பொருட்களோட விலையெல்லாம் 2 மடங்கு விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும் பொழுது டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட் இது அது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறான். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கின அதே பொருளை இன்னைக்கு அதே 100 ரூபா வச்சு அதே செட் ஆஃப் திங்ஸ் வாங்க முடியாது நம்மளால. அதில் பாதி அல்லது அதில் ஒரு 30% பொருள் தான் அந்த 100 ரூபாய்க்கு நம்ம இப்போ வாங்க முடியும். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க $2 trillion சொல்கிறாங்க. இப்போ $4 trillion சொன்னால் நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் கான்செப்டையோ இல்லை டைம் வேல்யூ மணி கான்செப்டையோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது க்ரோத்தே கிடையாது. இது ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுற கூட அந்த க்ரோத் பத்தலை நமக்கு. ஸோ க்ரோத்தே பண்ணாமல் இவங்க க்ரோத்துன்னு பீத்திக்கிறதும் இல்லாமல் 10வது இடத்துல இருந்து இந்தியாவை கொண்டு வந்து 5வது இடத்துல நான் வச்சுட்டேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு எங்கேயோ அமெரிக்காவில் பேசும்போது. இன்னும் ஒரு வருஷத்தில் 3வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு சராசரி இந்தியாக்காரனுடைய மாத வருமானம் ரேங்கிங் போட்டோம்னா 140th இந்த வேர்ல்டு தான் இருக்குது. இப்போ 140. இது வந்து ஒரு 200 கண்ட்ரீஸோ 190 கண்ட்ரீஸ்க்கோ கணக்கு போட்டதெல்லாம் 140 வந்திருக்கு. இதுதான் உண்மையான நிலவரம். So what's the reality? ChatGPT என்ன சொல்லுது? Being a top 5 economy is a matter of national prestige, but it doesn't automatically make every citizen rich. Until GDP per capita and income distribution improve, the top 5 economy tag doesn't mean much for the common man. ஸோ இந்த டாப் 5 எக்கானமி, டாப் 3 எக்கானமின்னு சொல்லிட்டாலாம் இது ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஈவன் இப்போ அமெரிக்காவை பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய ஜிடிபி வந்து ரஃப்லி எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கான்னு தெரில, பட் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்கிறேன் $28 trillion என்னமோ. நம்ம அதை ரீச் பண்ணால் கூட நமக்கு ஜிடிபி பெர் கேபிட்டா கம்மியாக தான் வரும்.
ஏன்னா அவங்கள விட நமக்கு கண்ட்ரியில் 3-4 மடங்கு 4 மடங்கு 3.25 மடங்கு என்னமோ பாப்புலேஷன் ஜாஸ்தி. அங்கே 330 மில்லியன் தான். நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா 660 மில்லியன். இன்னொரு டபுள் பண்ணுங்க, 600னா 1200, ஒரு 60க்கு 120, 1320, 4 டைம்ஸை விட ஜாஸ்தி நம்ம பாப்புலேஷன். ஸோ ஈவன் தோ நம்ம இப்போ $28 ட்ரில்லியன் ஜிடிபியா நம்ம வேர்ல்ட்லேயே டாப் ஜிடிபி ஆனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அமெரிக்காவும் அதே $28 ட்ரில்லியன் பண்ணுறாங்க ஜிடிபி, நம்மளும் அதே பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போ பண்ண போகிறதுல ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்கிறேன், அப்படியே பண்ணாலும் ஜிடிபி பெர் கேபிட்டா அவங்களுக்கு நம்மளை விட 4 மடங்கை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஜிடிபி பெர் கேபிட்டா என்ன, டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் பீப்புள், டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். ஒரு காமன் மேன்கிட்ட, ஒரு சராசரி மனுஷன்கிட்ட டெவலப்மெண்ட் எப்படி வந்து சேருதுன்னு தானே முக்கியம். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், 1000 பேர் 10,000 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல், நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பை என்னமோ இவங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சு என்னமோ நாட்டை முன்னேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். ஸோ அதையெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. இங்கே மக்கள் வந்து நடுத்தர மக்கள் தான் இருக்கிறதுல அதிகமாக வேலை செய்கிறாங்க, அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க. ரிச்சஸ்ட் மக்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. அவங்க லஞ்சம் கொடுக்கறது, என்னென்ன மெத்தட்ஸ், பேக்டோர் மெத்தட்ஸ் பண்ண முடியுமோ கவர்மெண்ட்டுக்கு பண்ணி பெரிய பெரிய லோனு, கார்ப்பரேட் லோன்லாம் இன்றைக்கி வைப் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி வேலைகளில் தான் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது நோகாம நோம்பிம்பாக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. எந்த கஷ்டமும் படாமல் ஏசி ரூமில் உட்காந்துட்டு அவங்க வெல்த்தை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பணக்காரங்களுடைய வெல்த் ரொம்ப வேகமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, டாப் 1%. ஆனால் பாட்டம் 50% ஆஃப் த கண்ட்ரி அவங்களுடைய வெல்த் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3% தான் இருக்காம இந்தியாவில். அப்போ யோசிச்சு பாருங்கள், பாட்டம் 50% என்ன, ரஃபா 72 கோடி மக்கள். 72 கோடி மக்களுடைய மொத்த மதிப்புமே இந்தியாவுடைய வெல்த் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா லெஸ் தென் 3% தான் வருதாம்மா. ஸோ இதுதான் இந்தியாவுடைய நிலைமையை தவிர, இவங்க சொல்கிற மாதிரி டாப் 3%ன்னு சொன்னோடனே நம்ம அப்படியே டாப் 3ல் வந்துட்டோம் அப்படின்னோன்னா நம்ம ஒரு சராசரி மனிதன், இந்தியா சிட்டிசனுடைய இன்கம் வந்து உலகத்திலேயே நம்பர் 3ல் வந்துடுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வாக்காளர்களை ஏமாற்றி என் கட்சி வந்தால் வளர்ச்சி ஜாஸ்தி, இன்னொரு கட்சி வந்தால் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாக்கு தானே வெளியே. உண்மையான நிதர்சனங்கள் இதுதான். சராசரி வருமானம்னு பார்த்தா நம்ம இடம் வந்து இங்கே சொல்லியிருப்பாருங்க, அரௌண்ட் 140th இன் த வேர்ல்டு, 190ல் 140. இதுதான் உண்மை. மொத்தமே உலகத்தில் இந்த மாதிரி கணக்கு போடுறது 190 கண்ட்ரீஸில் என்னமோ தான் கணக்கு போட்டிருக்காங்க. அதில் நம்ம 140 வந்திருக்கோம் பாருங்கள். டாப் 100ல் கூட வரல. இதில் இவங்க டாப் 5 பீத்திக்கிறது தான். இது எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது பாருங்கள். ஓட்டு வாங்குறக்கா என்ன வேணால் பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான பதில். டாப் 5 எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா நம்ம எல்லாரும் டாப் 5 சேலரியில் இருக்கோமானா கிடையாது. எதில் இருக்கோம், 140ல் இருக்கோம். இதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு தான் போட்டேன். வந்து இது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ.